வணக்கம். ஒரு தொகுதியோட நிலவரத்தை வெறும் தலைப்புச் செய்தியை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரியணுமா, அந்த மண்ணோட மக்களோட பேசணும். வாங்க, பரமக்குடி தொகுதியோட இதயத் துடிப்ப நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தமிழ்நாட்டு வரைபடத்துல பரமக்குடி எங்க இருக்குன்னு பாருங்க. இது வெறும் ஒரு ஊர் இல்ல, பல ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கை, அவங்களோட கனவுகள், சவால்கள் எல்லாம் அடங்குன ஒரு இடம். இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட முழு ஆய்வுக்கும் ஆதாரம். ஒரு நிலத்தோட மண், அங்க வாழற மக்களோட தேவை என்ன, அவங்க வலி என்னன்னு அதோட தலைவர்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுது, இதுதான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு ஊரை பத்தி தெரிஞ்சுக்க முதல்ல அங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கணும். 10ல 6 பேரு. ஆமா, பரமக்குடி தொகுதியில இருக்கிற 10ல 6 பேர் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. இதுல இருந்தே தெரியுது இந்த தொகுதியோட ஆணிவேர் விவசாயத்துல எவ்ளோ ஆழமா இருக்குன்னு. இதனால இங்க இருக்கிற பொருளாதாரம் முழுக்க முழுக்க பருவ காலங்களை நம்பிதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல. தண்ணி பத்தல, மழை எப்போ பெய்யும்னு சொல்ல முடியல. விவசாயம் இல்லாம வேற வேலைவாய்ப்புகளும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படி நிறைய சவால்களை சந்திச்சிட்டு இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒவ்வொரு வீட்ல இருந்தும் வர சிக்னல். மக்களோட தேவைகள், அவங்க ஏமாற்றங்கள், அவங்க நம்பிக்கைகள் எல்லாத்தையும் இந்த டேட்டா தான் நமக்கு சொல்லும். இந்த தொகுதி ஒரு தனி தொகுதி. இங்க சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. பட்டியலின மக்கள் சுமார் 26% இருக்காங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்னு சிறுபான்மையினரும் கணிசமான அளவுல இருக்காங்க. இதுதான் இந்த மண்ணோட பலம், இந்த பன்முகத்தன்மை. மாநில அளவுல வேலையில்லா திண்டாட்டம் 5%க்கும் மேல இருக்கு. இது ஒரு பொதுவான புள்ளி விவரம் மாதிரி தெரியலாம். ஆனா பரமக்குடியில இது ஒவ்வொரு இளைஞனோட எதிர்கால கேள்வி. ஏன் என் படிப்புக்கு இங்க வேலை இல்ல, ஏன் நான் வெளியூருக்கு போகணும், இந்த கேள்விக்குள்ளதான் மொத்த வழியும் அடங்கியிருக்கு. நீட்னு சொன்னதும் நமக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இங்க நாம பேச போறது வேற ஒரு நீட், அதாவது நாட் இன் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ட்ரைனிங். படிப்புலையும் இல்ல, வேலையிலையும் இல்ல, எந்த பயிற்சியிலையும் இல்ல. இப்படி இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இது ஒரு அமைதியான அபாய மணி. மக்களோட குறைகளை கேக்குறது ரொம்ப முக்கியம். நம்ம அரசியலமைப்பு சட்டமே ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான ஒரு வாழ்க்கைய உறுதி செய்யுது. பொது வெளியில பேசுறப்போ பொறுப்போட பேச வேண்டியதும் நம்ம கடமை. சரி, இப்ப நாம அரசியல் கள நிலவரத்துக்கு வருவோம். இந்த தேர்தல் முடிவுகள் நாம இதுக்கு முன்னாடி பேசின எல்லா விஷயங்களோட நேரடி பிரதிபலிப்பு தான். இந்த எண்களை நல்லா கவனிங்க. 2016ல அதிமுக ஜெயிச்ச தொகுதி 2021ல திமுக பக்கம் திரும்புது. மக்கள் மனசுல என்ன ஓடுச்சு, ஏன் இந்த மாற்றம்? இந்த எண்களுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. அது மட்டுமில்ல, வாக்குப்பதிவும் கிட்டத்தட்ட 3% அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? மக்கள் அதிக ஆர்வத்தோட ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லலாமா, இல்ல தங்களோட அதிருப்தியை காட்ட ஒண்ணு திரண்டிருக்காங்கன்னு சொல்லலாமா? ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. அப்போ தீர்ப்பு மாற உண்மையான காரணம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல, மருத்துவமனை கட்டட வேலை அப்படி நிக்குது, ரோடு சரியில்லை. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து மக்கள் மனசுல இருந்த நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிருச்சு. சரி, பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு தீர்வு என்ன? வெறும் விமர்சனம் பண்றதுல அர்த்தம் இல்ல. டேட்டாவை வச்சு ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆக்ஷன் பிளான நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தை 4 தூண்களா நாம பிரிக்கலாம். முதல் தூண் சிவன். சிவனோட உக்ரம் மாதிரி ஆளுங்கட்சியோட தோல்விகளை, குறிப்பா ரோடு, தண்ணி, வேலைவாய்ப்பு மாதிரி விஷயங்களை ஆக்ரோஷமா மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும். கேள்வி கேட்கணும், பதில் சொல்ல வைக்கணும். 2வது தூண் விஷ்ணு. காக்கும் கடவுள் மாதிரி அரசாங்கத்தோட நலத்திட்டங்களை நம்பி வாழ்ற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கணும். நல்லது எது நடந்தாலும் அது தொடரும்னு ஒரு உறுதியை கொடுக்கணும். 3வது தூண் பிரம்மா, படைக்கும் கடவுள். வெறும் குறைய மட்டும் சொல்லாம அதுக்கு பதிலா என்ன செய்ய போறோம்னு புதுமையான தீர்வுகளை முன்வைக்கணும். ஸ்கில் சென்டர், மொபைல் ஹாஸ்பிட்டல் மாதிரி திட்டங்களை சொல்லி ஒரு புது நம்பிக்கைய உருவாக்கணும். கடைசி 4வது தூண் துர்கா, அதாவது பாதுகாப்பு. நான் இருக்கேன், உங்களுக்காக, உங்க உரிமைக்காக, இந்த மண்ணோட நலனுக்காக நான் போராடுவேன்னா ஒரு பாதுகாவலனா தங்களை முன்னிறுத்தணும். இது வெறும் தேர்தல் வாக்குறுதி இல்ல, இது மக்களுக்கும் தலைவருக்கும் நடுவுல ஏற்படுற ஒரு உடன்படிக்கை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. 1853 கோடி ரூபாயில ஒரு ஹைவே போடுறாங்கன்னா அது வெறும் ரோடு இல்ல, அது கிட்டத்தட்ட 8.5 லட்சம் வேலை நாட்களை உருவாக்குற ஒரு முதலீடு. இப்படிதான் ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த நீட் இளைஞர்கள் பிரச்சனைக்கு இதோ ஒரு தெளிவான வழி.
படிப்படியா ஒரு 3 வருஷத்துல எப்படி ஒரு ஸ்கில் பார்க் கொண்டு வந்து சின்ன சின்ன தொழிற்சாலைகளை உருவாக்கி 3000க்கும் அதிகமான நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியுங்கிறதுக்கான தெளிவான திட்டம் இது. இங்க பாருங்க, முழு வளர்ச்சி திட்டமும் இந்த ஒரே டேபிள்ல அடங்கிரும். ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவு, எவ்வளவு காலம், அதனால மக்களுக்கு என்ன லாபம்னு அக்குவேர ஆணிவேரா இருக்கு. ஒரு நல்லாட்சிங்கிறது இப்படிதான் வெளிப்படையா கணக்கு காட்டக்கூடியதா இருக்கணும். ஒரு நல்லாட்சி அப்படிங்கிறது வெறும் திட்டங்களை மட்டும் சார்ந்ததில்ல. அது மக்களோட நம்பிக்கைய சம்பாதிக்கிறது, ஒவ்வொருத்தரோட கண்ணியத்தை மதிக்கிறது தான் உண்மையான ஜனநாயகம். தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் சொல்றதும் இதத்தான். மக்களோட தகவல்களை அவங்க அனுமதி இல்லாம நாம எடுக்கவோ பயன்படுத்தவோ கூடாது. இதுதான் ஒரு வெளிப்படையான ஆட்சிக்கு அழகு. சரி, இப்ப நாம இந்த ஆய்வோட முடிவுக்கு வரோம். அப்போ முன்னாடி இருக்கிற பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. மக்களோட குறைகளை நேர்ல போய் கேளுங்க. வேலைவாய்ப்பு, தண்ணி, சுகாதாரம், இது 3 தான் உடனடி தேவை. சும்மா வாயில சொல்லாம நேரத்தோட திட்டத்தோட தீர்வுகளை முன்வைங்க. எல்லாவற்றுக்கும் மேல நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வேன்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்குங்க. இந்த ஒரு கேள்வியோட நாம இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். டேட்டாங்கிறது மக்களோட அமைதியான குரல்னா ஒரு நல்ல தலைவனோட முதல் வேலை அந்த குரலுக்கு காது கொடுக்கறது தானே. யோசிச்சு பாருங்க. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4204-1602. Purpose beyond politics.